ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி பேஷன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரெயின் லில்லி பிளான்ட்லேருந்து எப்படி சீட்ஸ் எடுத்து அதை ஜெர்மினேட் பண்ணி நியூவாக ஒரு பிளான்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெயின் லில்லி பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் பாருங்கள். அப்படி இல்லைனாலும் மேலே ஐக்கார்டு தரேன், அதில் அது வழியாகவும் பாருங்கள். ஸோ இந்த ரெயின் லில்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மழை பெஞ்சாலோ மழை பெய்ய சிச்சுவேஷன் வந்தாலோ மொட்டு வச்சு பூ பூக்கும் அப்படிங்கிறது. இதில் 3 கலர்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது பிங்க், எல்லோ அண்ட் ஒயிட். இந்த எல்லோ ரொம்ப ரேர் வெரைட்டி. ஸோ இந்த எல்லோவில் தான் எப்படி சீட்ஸ் எடுத்து ப்ரொபகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு நீங்கள் நியூ மெம்பர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ரெயின் லில்லி இது பூ பூத்து ஒரு அரௌண்ட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி மாறிடும். இதில் இருக்கிற அந்த இதுதான் ஆக்சுவலாக சீட்ஸ். ஒரு பூ தான் சீடாக மாறும். ஸோ இதுலேருந்து தான் நீங்கள் இந்த சீடை எடுத்து நியூவாக ஒரு பிளான்ட்டை உருவாக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த எல்லோ ரெயின் லில்லி பூத்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த விதை வரும். அது அப்படியே கொஞ்சம் காஞ்சி அப்படியே ஒரு சின்ன பழையபடி ஒரு மொட்டாக மாறுற மாதிரி வரும். அப்படியே இந்த விதை மாறிடும். ஒரு பூ பூத்துனாவே இந்தளவுக்கு இவ்வளோ சீட்ஸ் ஒரே பூவில் இந்தளவுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உதுத்து எடுத்து அந்த இதுலேருந்து இப்போ நான் எடுத்துருக்க சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீடுலேருந்தும் ஒவ்வொரு பிளான்ட் நியூவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா. இது எல்லோ ரெயின் லில்லியிலே தான் இப்படி எல்லோலையும் ஒயிட்லேயும் மட்டும்தான் இதே கலரில் சீட்ஸ் வரும். பிங்க் கலர் ரெயின் லில்லியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட்டு பிங்க் கலர் ரெயின் லில்லியில் இருக்கிற சீட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். நம்ம கவனித்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்றைக்கு அது சீடாக மாறுதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதை எப்படி நம்ம சாயிலில் போட்டு நமக்கு ஜெர்மினேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. நார்மலாக வெறும் கார்டன் சாயிலே எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா கார்டன் சாயில் வெர்மி கம்போஸ்ட் அண்டு கோகோபிட் 3 ஈக்குவல் போர்ஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஜெர்மினேட் பண்ணி நியூவாக ப்ரிபகேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சாயில் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேன்யூர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரிங் பண்ணிக்கங்க. வாட்டரிங் பண்ணிவிட்டு இந்த சீட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறத நல்லா தூவிடுங்க. தூவிட்டு திருப்பி நீங்கள் வாட்டர் ஒரு தடவை ஊற்றினா நல்லது. ஏன்னா சீட்ஸ் ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா கொஞ்சம் வாட்டர் மேலே சீட் மேலே தெளிச்சிட்டு இப்போ திருப்பியும் மேன்யூரை மேலே போட்டு மூடிடுங்க. ரொம்ப மூடாதீங்க. அந்த ஜெர்மினேட் ஆகிற அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மூடினா கூட போதும். அதே மாதிரி நீங்கள் தண்ணி திருப்பி மேலே தெளிக்கும் போது அந்த விதை மேலே எடுத்துக்கிட்டு வர அளவுக்கு மண் போட்டு மூடினா போதும். தண்ணி எப்பொழுதும் நீங்கள் விதை போட்டிங்கன்னா தெளித்து விடுங்க. கண்டிப்பாக கப்பில் ஊற்றாதீங்க. ஸோ மறக்காமல் தெளித்து மட்டும் விடுங்க தண்ணியை. இதே மாதிரி வீக்லி டெய்லி ஒன்ஸ் செஞ்சுட்டே இருங்க. மார்னிங் ஆர் ஈவினிங் எனி டைம் நல்லா வாட்டரிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தெளித்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சீடு ஜெர்மினேட் ஆகி 1 வீக்கில் வளர்ந்துடும். இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. எல்லோ ரெயின் லில்லின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு 10 டேஸ் பிளான்ட்டு. இது நாளாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்க இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிளான்ட்டாக மாதிரி நமக்கு பூ கொடுக்கும். அண்ட் மறக்காமல் ஒரு விஷயம், நீங்கள் விதையை போட்டுட்டு நிழலில் வச்சுருங்க. அப்போ தான் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், அழுகி போயிடும், இல்லைனா காஞ்சு போயிடும், அந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ நீங்கள் விதைச்சதுக்கப்புறம் மறக்காமல் அந்த தொட்டியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டு நீங்கள் டெய்லி வாட்டரிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரம் ஜெர்மினேட் ஆகிடும் அரௌண்ட் ஒரு 1 வீக்லேயே. ஸோ கண்டிப்பாக இந்த நிழலில் வைக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீடு எப்படி எடுக்கிறதுங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.